திண்டுக்கல் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் கோயில். இது தாடிக்கொம்பில் இருக்குது. ரொம்ப விசேஷமான கோவில். இந்த கோயிலுக்கு போயிட்டு தேய்பிறை அஷ்டமியில் வேண்டுற வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. அங்கே தேய்பிறை அஷ்டமியில் ரொம்ப விசேஷமான பூஜை நடக்கும். காலையில் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் 7-8 செக்ஷனாக 1 மணி நேரத்துக்கு ஒரு பூஜைன்ற மாதிரி நடக்கும். ஸ்பெஷல் டிக்கெட்ஸும் உண்டு. அங்கேயே பால் எல்லாம் விற்பாங்க. எல்லாம் வேண்டியதை வாங்கிக்கலாம். பைரவருக்கு உகந்த அரளிப்பூ கிடைக்கும். அப்புறம் அங்கே முக்கியமாக பூசணிக்காயில் தீபம் ஏற்றி வழிபடணும். அதெல்லாம் அந்த கோயில்கிட்டேயே எல்லாம் கிடைக்கும். வாங்கி நீங்கள் வழிபட்டுட்டு பைரவரை பார்த்துட்டு வரலாம். நிச்சயமாக அந்த வேண்டுதல்கள் நிறைவேறுது. என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதல். தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு போகணும். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சௌந்தரராஜ பெருமாள் கோயில் இது. வித்தியாசமாக சௌந்தரராஜ பெருமாள் கோயிலில் பைரவர் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பைரவர் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர். இது அந்த கோயில் உள்ள. இதில் நிறைய சிற்பங்கள்லாமும் ரொம்ப அழகாக இருக்கும். ஹயக்ரீவர், தன்வந்திரி சுவாமிகளுக்கெல்லாம் தனித்தனி சன்னிதானம், நரசிம்மர் எல்லாமே ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த கோயிலுக்கு முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறுது. தேய்பிறை அஷ்டமியில் உங்கள் கஷ்டங்களுக்காக எதுக்காவது வேண்டிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறி நல்ல அருள் கிடைக்குது. திண்டுக்கல்லில் போயிட்டு நீங்கள் அங்கேருந்து தாடிக்கொம்பு, இவர் தான் சொர்ண ஆகர்ஷண பைரவர். இந்த பக்கம் இருக்கார் பாருங்கள். இந்த சன்னிதானம் தான் சொர்ண ஆகர்ஷண பைரவர் சன்னிதானம். காலங்காத்தால் போயிட்டால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைன்னா நீண்ட க்யூ நின்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் சாமி பார்க்குறதுக்கு. 500 ரூபாய் டிக்கெட்டுக்கு 2 பேர் போகலாம். இப்போ என்ன அளவில் விற்கிறாங்கன்னு தெரியல. இவர் தான் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர். எல்லோரும் பைரவர் அருள் பெற்று வாருங்கள். நிச்சயமாக கஷ்ட நஷ்டங்கள் தீர்ந்து நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க அன்றைக்கி. நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.